வணக்கம். அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் மருத்துவமனையின் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் புராஸ்டேட் கேன்சர் என்ன காரணத்தினால் வருகிறது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன என்பது குறித்து பேச இருக்கிறோம். நம்முடன் தகவல்களை ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் சீனியர் கன்சல்டன்ட் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் மகாதேவ் அவர்கள். நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹலோ டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. ஸோ டாக்டர், முதல்ல ப்ராஸ்டேட் கேன்சர்னால் என்னன்னு ஒரு தமிழில் ஒரு டேர்ம் விளக்கம் சொல்லிடுங்க டாக்டர். ரைட். ஸோ ப்ராஸ்டேட் கேன்சர்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து வெறும் ஆம்பளைங்களுக்கு தான் இருக்கும். ஒன்லி மேல்ஸ் வில் ஹாவ் அ ப்ராஸ்டேட் கிளாண்ட். அண்ட் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து செக்ஷுவல் ஃபங்க்ஷனுக்கு தான் இம்பார்ட்டண்ட். நம்ம மோஷன் போட் எடுத்து இருக்கு இல்லையா, அதுக்கு ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும் ப்ராஸ்டேட் கிளாண்ட். யூரினரி பிளாடர் கீழே, ரெக்டம் ஃப்ரண்ட்டில், அதுதான் லொக்கேஷன். ப்ராஸ்டேட் கிளாண்டில் வந்து ஏதோ ஒரு சைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும், ஈவன் இஃப் சைஸ் இன்க்ரீஸ் ஆலேனாலும் கூட கேன்சர் இருக்கலாம் அங்கே. பிகாஸ் அபவ் 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் சாதாரணமாக ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னு இருக்கும். அது வந்து பெனைன் என்லார்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம். என்லார்ஜ்மெண்ட் இல்லாமல் கூட ப்ராஸ்டேட் கிளாண்டில் கேன்சர் வரலாம். ஸோ அது வந்து மேலிக்னன்சின்னு சொல்லுவோம். அதுதான் ப்ராஸ்டேட் கேன்சர். என்ன ரீசன்னால இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் உருவாகுது டாக்டர்? ஏஜ் தான் முக்கியமான ஃபேக்டர். ஸோ நம்ம வந்து யூஸ்வலி ப்ராஸ்டேட் கேன்சர் பார்க்குறீங்களன்னா அபவ் 60 இயர்ஸ், அபவ் 70 இயர்ஸ். அந்த வயசு வந்து இவரோட அந்த 80 இயர்ஸ் 90 இயர்ஸ்னா ஆல்மோஸ்ட் 50% 60% சான்சஸ் இருக்கும். ஆனால் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, கேன்சர் இருந்தாலும் நிறைய பேஷண்ட்ஸில் வந்து இது வெறும் ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் கேன்சர். அதனால நம்ம வந்து சிம்டம்ஸ் இருந்தால் தான் அதை கூட செக் பண்ணிக்கணும். இதோட சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும்னு சொல்லுங்கள். ஸோ ப்ராஸ்டேட் கிளாண்டில் வந்து என்லார்ஜ்மெண்ட் இருந்தால் இல்லை கேன்சர் இருந்தால் சிம்டம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ ஃப்ரீக்வன்சி இருக்கலாம். ஸோ எவ்ரி 1 hour 2 hours அந்த மாதிரி ஒரு யூரின் வர மாதிரி சென்சேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சென்சேஷன் வந்தால் உடனே போகணும் பாத்ரூம்க்கு. அது வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. இது வந்து அர்லி ஸ்டேஜஸில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வலி இருக்கலாம் யூரின் பாஸ் பண்ணும்போது. அதே மாதிரி மோஷன் பாஸ் பண்ணும்போது வலி இருக்கலாம். ஸோ அர்லி சிம்டம்ஸ் இருக்கலாம், ஓல்ட் சிம்டம்ஸ். பட் மெயின்லி என்னன்னா ஆல்மோஸ்ட் 50% கேன்சர்ஸில் வந்து சிம்டம்ஸே இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ப்ராஸ்டேட் கேன்சருக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு ஒரு சொல்லுவோம். ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்னென்னா, பேஷண்ட்ஸ்க்கு எந்த சிம்டமும் இல்லை, ஆனால் நம்ம ஒரு சிம்பிள் சாதாரணமான பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது இந்த கேன்சர் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சான்சஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பிளட் டெஸ்ட் பேர் வந்து PSA, பிளட் PSA டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த PSA லெவல்ஸ் வந்து ஹையாக இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம வந்து சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு பயாப்சி ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பார்க்கணும் கேன்சர் இருக்கா இல்லையான்னு. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் ஆகக்கூடிய கேன்சராக, இப்போ ஸோ தட் அப்பாவுக்கு இருந்தால் கண்டிப்பாக மகனுக்கு வரும்னு ஒரு ப்ரிகாஷனாக இருக்க முடியுங்களா? ஆமாம். ஸோ டெஃபினெட்லி இது வந்து ஒன் ஆஃப் தி கேன்சர்ஸ் இதில் வந்து கொஞ்சம் ஜெனட்டிக் ரிஸ்க் இருக்கலாம். யூஸ்வலி வந்து ஃபேமிலியில் அந்த மாதிரி கேன்சர் இருந்தால் சில்ட்ரனுக்கு வர்றதுக்கு டெஃபினெட்லி ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த PSA டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, யூஸ்வல் ஜென்ரல் பாப்புலேஷனில் பார்த்திங்களன்னா எங்கே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லையோ அது வந்து நார்மலி நம்ம 60 இயர்ஸ் மேலே PSA டெஸ்ட் பண்ணால் போதும். அது இயர்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். ஆனால் எந்த ஃபேமிலிஸில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கோ ப்ராஸ்டேட் கேன்சருக்கு நம்ம வந்து PSA டெஸ்டிங் ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டோட ப்ரொசீஜர்ஸ் என்ன டாக்டர்? வாட் வில் தே ஆக்சுவலி டூ? அது வந்து ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். அந்த ஃபிங்கர் வந்து ரெக்டமில் போட்டுட்டு, எதுக்குன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து ஜஸ்ட் ரெக்டம் ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. ஆனால் ஃபிங்கர் ரெக்டமில் போட்டால் நம்ம கம்ப்ளீட்லி அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குது அது தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலி நார்மல் ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னா சாஃப்டாக இருக்கணும். ஒரு நம்ம இங்கே மூக் டச் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி சென்சேஷன் தான் இருக்கணும். ஆனால் கேன்சர் இருந்ததுன்னா அது வந்து ஒரு கல் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் கைக்கு. ஸோ நம்ம அந்த ஃபிங்கர் டெஸ்ட் பண்ணாலே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு
ஐடியா தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு. அதில் ஏதோ ஒரு சஸ்பிஷன் இருந்தால் அப்போது நம்ம வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். பிளட் டெஸ்ட் வந்து சிரம் பிஎஸ்ஏன்னு சொல்லுவோம், ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். இட் மீன்ஸ் இந்த ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் வெறும் ப்ராஸ்டேட் கிளாண்ட்லேருந்து தான் வரும். யூஸ்வலி வந்து கேன்சர் இருந்தால் தான் இந்த ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் பிளட் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ நார்மல் வேல்யூஸ் வந்து அரவுண்ட் 4 nanograms per ml ன்னு சொல்லுவோம். So anything more than 6 nanograms per ml or 7 nanograms per ml அது ஒரு சஸ்பிஷன். 100% கேன்சர் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 6-7 மேலே இருந்தால் டெஃபினெட்லி அது ஒரு சஸ்பிஷன், ஃபர்தர் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ இந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கான லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குது? ஸோ இந்த பிஎஸ்ஏ டெஸ்ட், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் சஸ்பிஷன் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும். இப்போ நிறைய ஸ்கேன்ஸ் இருக்குது இல்லையா, சிடி ஸ்கேன் இருக்குது, எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது, பெட் ஸ்கேன் இருக்குது. ஆனால் ப்ராஸ்டேட் கிளாண்ட்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸாமினேஷன் வந்து எம்ஆர்ஐ பண்ணால் அது ப்ராஸ்டேட் கிளாண்டில் வந்து அந்த கிளாண்டில் எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். எம்ஆர்ஐ டெஸ்ட் பண்ணிட்டுக்கப்புறம் ஒரு பிஎஸ்எம்ஏ பெட் ஸ்கேன் இருக்குது. பிஎஸ்எம்ஏ பெட் ஸ்கேன்னா அது ஹோல் பாடி ஸ்கேன். அது வேறு இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வேறு இடத்துல எங்கேனா ஸ்ப்ரெட் ஆகிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்கேன்ஸ் முடிச்சிட்டுக்கப்புறம் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் உள்ள இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பயாப்சி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். பயாப்சி நம்ம வந்து யூஸ்வலி ரெக்டம் மூலமாக தான் பண்ணுவோம். அந்த ஒரு பயாப்சி ஃபோர்செப்ஸ் ரெக்டம் உள்ளே போட்டுட்டு ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு போயிட்டு ஒரு ப்ராஸ்டேட் கிளாண்ட் இப்படி இருந்தால் நம்ம எவ்ரி கார்னர்லேருந்து அந்த பயாப்சி எடுக்கணும். நம்ம ஒரு இடத்துலேருந்து பயாப்சி எடுத்துகிட்டு இதில் கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால அட்லீஸ்ட் நம்ம 16 பீசஸ் எடுக்கணும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ப்ராஸ்டேட் கிளாண்ட்லேருந்து. அந்த பயாப்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்புவோம். பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்புனா நமக்கு வந்து அங்கேருந்து ரிப்போர்ட் வரும். இது எந்த மாதிரி கேன்சர், இதுக்குன்னா ப்ராஸ்டேட் கிளாண்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்கலாம். அது எந்த மாதிரி கேன்சர் இருக்கோ அது மேலே தான் நம்ம வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணணும். ஸோ ஒன் வந்து என்ன டைப் ஆஃப் கேன்சர், இன்னொரு வந்து கிரேடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிரேட் பார்க்கணும், லோ கிரேடா ஹை கிரேடான்னு. ஸோ தட் இஸ் கால்ட் கிளீசன்ஸ் கிரேட். ஸோ இந்த கிளீசன்ஸ் கிரேட் பிஎஸ்ஏ வச்சுட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த பேஷண்ட்ஸ்க்கு லோ ரிஸ்க், இன்டர்மீடியட் ரிஸ்க் அண்ட் ஹை ரிஸ்க்னு we will divide these patients into these categories. ரிஸ்க்னா என்ன, ரிஸ்க்னா வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி இந்த கேன்சர் ப்ராஸ்டேட் கிளாண்டில் இருக்குது, அது வேறு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி நம்ம அப்ராக்சிமேட்லி ஜென்ரலி நம்ம டிவைட் பண்ணுறோன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் உள்ள கேன்சர் இருக்கா இல்லை வெளியிலே ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, அது மேலே தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். டயக்னோஸ் பண்ணுற இந்த மெத்தட் சொன்னீங்க, சிகிச்சைகள் என்னென்ன இருக்குது, அட்வான்ஸ்டாக என்னென்ன இருக்குன்னு பேசலாம். ரைட். ஸோ ஒன் வந்து சர்ஜரி. ரைட், ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படியே அந்த கிளாண்ட் கம்ப்ளீட்லி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொபாட்டிக் ரேடிக்கல் ப்ராஸ்டெக்டமின்னு சொல்லுவோம். இன்னொரு ட்ரீட்மெண்ட் வந்து ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட். ஸோ ரேடியேஷன் என்ன, ஆப்ரேஷன் பண்ணாமல் நம்ம ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ் இல்லைன்னா ப்ரோட்டான்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரோட்டான்ஸ் வந்து அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். யூஸ்வலி அர்லி ஸ்டேஜஸில் இருந்தால் சர்ஜரி இல்லைன்னா ரேடியேஷன் மட்டும் பண்ணால் போதும். பட் கொஞ்சம் ஸ்டேஜ் அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் நம்ம ப்ராஸ்டேட் கிளாண்ட் பக்கத்தில் லிம்ஃப் நோட்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இல்லைன்னா கிளீசன் ஸ்கோர் ரொம்ப ஹையாக இருக்குது, இல்லைன்னா பிஎஸ்ஏ ரொம்ப ஹையாக இருக்குன்னா நம்ம யூஸ்வலி ரேடியேஷனோட ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் கூட ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா சர்ஜரியோட ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் கூட ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிட்டுக்கப்புறம் ஏதோ ஒரு ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா, சப்போஸ் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கோம், அது டியூமர் வந்து வெறும் ப்ராஸ்டேட் கிளாண்டில் தான் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்லி எடுத்துட்டுக்கப்புறம் என்ன தெரிஞ்சதுன்னா இல்லை கேன்சர் வந்து கொஞ்சம் வெளியில் கூட வந்திருக்கு, அப்போது நம்ம ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கூட ஆட் பண்ணணும். ஸோ ரேடியேஷன் யூஸ்வலி மெயின் திங் என்ன இம்பார்ட்டண்ட்னா இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி ட்ரீட்மெண்ட். நம்ம வெறும் யூராலஜிஸ்ட் காமிச்சிட்டு இல்லைன்னா வெறும் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் காமிச்சிட்டு வெறும் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் காமிச்சிட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடாது. நம்ம எங்கே போடணுன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த 3 ஸ்பெஷலிஸ்ட்டுமே இருக்கணும்.
ரேடியேஷன் ஆன்காலஜி, சர்ஜிக்கல் ஆன்காலஜி, மெடிக்கல் ஆன்காலஜி, அதுக்கப்புறம் டியூமர் போர்டுன்னு சொல்லுவோம். டியூமர் போர்டு என்னென்னா, ஒரு பேஷண்ட் வரும்போது அவரோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோமோ, பயாப்சி ரிப்போர்ட் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு வாட் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹிம். எதுக்குன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் ஒரு கேன்சர், அது வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ரேடியேஷன் எடுக்கிறீங்களா, ரேடியேஷனில் ஒரு 10 டெக்னிக் இருக்குது, சர்ஜரியில் ஒரு 3-4 டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட எக்ஸ்பர்டீஸ் என்ன, அந்த டாக்டரோட எக்ஸ்பர்டீஸ் என்ன, அது மேலே தான் அவர் என்ன பேஷண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்களோ அது டிஃபர் ஆகும். புரோட்டான் தெரப்பினா என்ன டாக்டர் இந்த ப்ராஸ்டேட்? ஸோ புரோட்டான் தெரப்பி என்னன்னா ஒரு இட்ஸ் அ வெரி அட்வான்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட். இப்போ யூஷுவல் நம்ம கன்வென்ஷனல் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் என்னன்னா அது எக்ஸ்ரே பேஸ்ட், ப்ரோட்டான்ஸ் வந்து பார்ட்டிக்கல் பேஸ்ட். ஸோ எக்ஸ்ரேஸ் வந்து யூஸ்வலி இப்படி வேவ்ஸ் மாதிரி தான் போகும். அண்ட் எக்ஸ்ரேஸ் நம்ம ஒரு மெஷின்லேருந்து வரும். அண்ட் சப்போஸ் இது டியூமர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பக்கத்தில் கொஞ்சம் ரேடியேஷன் வரும். ஸோ பக்கத்தில் இருக்கிற நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஈவன் தோ இப்போ நம்ம எக்ஸ்ரேல கூட நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது, நம்ம கொஞ்சம் ரேடியேஷன் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரோட்டானில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, அது அப்படியே நம்ம சப்போஸ் இது ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா ரேஸ் இப்படி வருதுன்னா நம்ம இங்கே கட் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்ட்டிக்கல் ரேடியேஷன் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸாக்ட் இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேறு எக்ஸ்ரே ரேடியேஷன் நம்ம அவ்வளோ இம்மீடியட்லி ஸ்டாப் பண்ண முடியாது, கொஞ்சம் ஸ்பில் அவுட் இருக்கும் ரேடியேஷன். அதனால என்னென்னா தி அக்யூரசி ஆஃப் தி ரேடியேஷன் இல்லைன்னா ப்ரெசிஷன் ஆஃப் தி ரேடியேஷன் இஸ் வெரி வெரி ஹை. அண்ட் நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து ரேடியேஷன் ரொம்ப கம்மி வரும். இப்போது நம்ம ப்ராஸ்டேட் கிளாண்ட் பின்னாடி தான் ரெக்டம் இருக்குது. ரெக்டம் வந்து ஹை டோஸ் ரேடியேஷன் டாலரேட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ப்ராஸ்டேட் கிளாண்ட் க்யூர் பண்ணணும்னா ஹை டோசஸ் ஆஃப் ரேடியேஷன் கொடுக்கணும். ஸோ நம்ம ரேடியேஷன் பண்ணும்போது யூரினரி பிளாடருக்கு ரேடியேஷன் போகக்கூடாது, ரெக்டம்க்கு ரேடியேஷன் போகக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற போன்ஸ்க்கு ரேடியேஷன் போகக்கூடாது. ஆனால் அது ஃபோக்கஸ் பண்ணி வெறும் ப்ராஸ்டேட் கிளாண்டில் தான் கொடுக்கணும். ஸோ அதுதான் சேலஞ்ச். அதில் நம்ம ப்ரோட்டான் பார்க்குறோன்னா இந்த அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எல்லாம் ரேடியேஷன் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம், அதனால சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி. அதனால நம்ம டியூமருக்கு ஹை டோஸ் ரேடியேஷன் கொடுக்கலாம். ஸோ தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கண்ட்ரோலிங் த டியூமர் இஸ் மச் ஹையர். ஓகே, இப்போ இந்த ரேடியேஷன் இப்படி பக்கத்தில் இருக்க ஆர்கன்ஸ்க்கு பாஸ் ஆகுறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள், என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்? ஸோ நம்ம ப்ராஸ்டேட் கிளாண்ட் உள்ளேயே அந்த யூரினரி பேசேஜ் இருக்கும் இல்லையா, யூரித்ரான்னு சொல்லுவோம். அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் சென்டர்லேருந்து பாஸ் பண்ணி தான் வெளியில் யூரின் வரும். ஸோ மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின் இருக்கும். நம்ம ரேடியேஷன் பண்ணும்போது அர்ஜென்சி, ஃப்ரீக்வன்சி இதுதான் இருக்கும். சில டைம் வந்து நம்ம சர்ஜரி பண்ணால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் நாள் இருக்கும் இமீடியட்லி ஆஃப்டர் சர்ஜரி, ஒரு 2 to 3 months. ஆனால் நல்ல பெல்விக் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணால் அது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இன்கான்டினன்ஸ் இஸ் அனதர் சைடு எஃபெக்ட். அதே மாதிரி மோஷன் போகும்போது அந்த மோஷன் இடத்துல கொஞ்சம் எரிச்சல் இருக்கலாம், ஒரு மோஷன் வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கலாம். அதோடு வந்து இப்போது டெக்னாலஜி எவ்வளோ அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நேயர்களே, புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு மருத்துவ நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள். புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு மருத்துவ நிகழ்ச்சி தொடர்கிறது. ரொபாட்டிக் ரேடியோ சர்ஜரி அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர். ஸோ ரொபாட்டிக் ரேடியோ சர்ஜரின்னா அது சைபர் நைஃப்னு சொல்லுவோம். ஆல்தோ அந்த நைஃப் பேர் இருக்கு, ஆனால் அதில் வந்து நைஃப் எல்லாம் எதுவும் இல்லை. அது கூட ஒரு வெரி அட்வான்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட். அண்ட் அது வந்து எக்ஸ்ரே பேஸ்ட். அது ரொபாட்டிக் இருக்கிறதுனால இதில் கூட வந்து ப்ரெசிஷன் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ அதில் என்ன பண்ணுவோம்னா நம்ம ப்ராஸ்டேட் கிளாண்ட் உள்ள ஒரு 4 கோல்ட் சீட்ஸ் போடுவோம். ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்னென்னா நம்ம பாடியில் ஒரு டைனமிக் ஆர்கன், அது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்காது, கண்டினியூஸ்லி அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ரேடியேஷன் பண்ணும்போது வி ஹாவ் டு நோ அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் நம்ம ரேடியேஷன் பண்ணும்போது எந்த இடத்துல இருக்குன்னு. ஸோ அந்த ரொபாட்டிக் ரேடியோ சர்ஜரி டெக்னிக் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா அந்த மெஷின் இஸ் கேப்பபிள் ஆஃப் சீயிங் தீஸ் கோல்ட் சீட்ஸ். ஸோ ஒரு 2 millimeters மூவ்மெண்ட் இருந்தாலும் அந்த ரோபோட் வந்து ரேடியேஷன் அப்படி சேஞ்ச் ஆகிடும்.
ஸோ ப்ரெசிஷன் வந்து ஒரு மில்லிமீட்டர் ப்ரெசிஷன் வரைக்கும் அந்த இது இருக்கும். ஸோ அதனால என்னன்னா நம்ம வந்து யூஸ்வலி ரேடியேஷன் கன்வென்ஷனல் ரேடியேஷன் எல்லாம் பார்க்குறோன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா 6 to 8 வீக்ஸ் ஆகும். வாரத்துக்கு 5 நாள், அந்த மாதிரி ஒரு 7 to 8 வீக்ஸ். சைபர் நைஃபில் இந்த ப்ரெசிஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்டையர் ரேடியேஷன் வந்து 5 நாளில் கொடுத்துடலாம், only 5 days. அதே மாதிரி இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, பிரேக்கி தெரப்பி. பிரேக்கி தெரப்பியில் என்ன பண்ணுவோன்னா நம்ம ப்ராஸ்டேட் கிளாண்ட் உள்ள டியூப்ஸ் போட்டுட்டு அந்த டியூப்ஸ் மூலமாக ஒரு ரேடியேஷன் சோர்ஸ் அனுப்புவோம் உள்ள. ஸோ ப்ராக்டிக்கலி அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வெளியில் ரேடியேஷனே இருக்காது, எல்லா ரேடியேஷன் ப்ராஸ்டேட் கிளாண்ட் உள்ளே இருக்கும். அண்ட் பிரேக்கி தெரப்பி வெரி ஸ்பெஷலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட், ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் பண்ணுவோம். ஆனால் தி என்டையர் ட்ரீட்மெண்ட் இஸ் ஓவர் இன் 1 day. நம்ம இன்றைக்கி காலையில் பண்ணால் இன்றைக்கி நைட் ஒரு சிட்டிங் கொடுப்போம், அடுத்த நாள் ஒரு சிட்டிங் கொடுப்போம், அண்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் ஓவர். ஸோ 2 daysல வந்து பேஷண்ட் வில் கோ ஹோம். ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஒரு டெக்னிக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்கும், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா இல்லையா, இந்த டெக்னிக்னால பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் இருக்குமா, இல்லை இன்னொரு டெக்னிக்னால பேஷண்ட் பெனிஃபிட் இருக்குமா. ஓகே, யூஸ்வலாக நம்ம புற்றுநோய்னு எடுத்துக்கிட்டோம்னா யாருக்கு வரும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போது அகெயின் ப்ராஸ்டேட் கேன்சரை வராமல் தடுக்க முடியுங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் யூஸ்வலி ப்ரிகாஷனாக நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். அதான் ப்ரிகாஷன்ஸ் அந்த மாதிரி என்னென்னா அது எந்த புத்துநோய்க்குன்னா ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம். அது வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் என்ன ஹெல்தி லைஃப் ஸ்டைல் என்ன, அட்லீஸ்ட் நம்ம ஒரு 45 minutes வாக்கிங், ஜாகிங், ஜிம்மிங், ஏதோ ஒரு எக்ஸசைஸ், சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் 4 to 5 times a week. அதுக்கப்புறம் நம்ம இப்போது எல்லாமே ஸ்விக்கி ஃபுட் அண்ட் ஆல் இன்ஸ்டன்ட் ஃபுட், ரைட்? ஸோ ஹோம் ஃபுட் இஸ் மச் பெட்டர் தென் இன்ஸ்டன்ட் ஃபுட். நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, நான்வெஜ் கூட சாப்பிடலாம். ஆனால் வி ஹேவ் டு கட் டவுன் ஆன் தி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். ஸோ அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு 4-5 ப்ரிகாஷன்ஸ் எடுத்தீங்களன்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எனி கேன்சர். நாட் ஓன்லி இன் ப்ரிவென்டிங் கேன்சர் பட் ஆல்சோ நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதோட ரிகவர் பண்ணணும் இல்லையா, அது கூட ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். இப்போது நம்ம ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காசஸ் ஆஃப் கேன்சர் இஸ் டொபாக்கோ, ரைட்? நம்ம ஈவன் ஃபார் ப்ராஸ்டேட் கேன்சர் இட் இஸ் ஒன் ரிஸ்க் ஃபேக்டர், டொபாக்கோ. ஸோ அதே மாதிரி இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா obesity is the second most important reason for promotion of cancer. obesity பார்க்குறீங்களா, இப்போ பசங்கள் எல்லாம் எங்கே யாருமே வெளியில் போயிட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஆடுறதில்லை, எல்லாமே ஐபிஎல் டிவியில் பார்ப்பாங்க. ஆனால் தே வில் நாட் பிளே, ரைட்? டென்னிஸ்ன்னா அந்த டிவிலேயே கேம்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கல்ச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ obesity இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சு. தட் இஸ் ஆல்சோ another cause of cancer. Tobacco, any form, ஸ்மோக் பண்ணலாம், சூ பண்ணலாம், ஸ்னஃப் பண்ணலாம், அதை கம்மி பண்ணியாச்சுன்னா, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா, சம் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன், யோகா, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மி பண்ணணும். இப்போ நிறைய நம்ம வந்து பிரெஸ்ட் கேன்சர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அந்த பிரெஸ்ட் கேன்சர்ஸில் வந்து த ஏஜ் குரூப் தட் வி ஆர் சீயிங், ப்ரீவியஸ்லி எல்லாமே 60 years 50 years மேலே தான் இருக்கும். இப்போது ஸ்மால் 20 years 25 years 30 years முதல்ல எப்பவுமே பார்க்கல இந்த இவ்வளோ யங் ஏஜில் கேன்சர்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கூட கம்மி பண்ணணும், டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ டயட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணாலும் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எனி கேன்சர். இப்போ வந்து யூஸ்வலி நம்ம கேன்சரோட டயக்னோஸ் என்ன, ட்ரீட்மெண்ட் என்னன்றதை பார்த்தோம். இப்போ ஒன்ஸ் ஒரு பர்சனுக்கு வந்து டயக்னோஸ் பண்ணிட்டாங்க கேன்சர் இருக்குன்னு, அவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுறாங்க. ஹவு டு ஃபேஸ் இட், அதுக்கு உங்களோட ஆலோசனை என்னன்னு சொல்லுங்கள். எஸ்பெஷலி இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் ஃபார் மென்னுக்கு ஒன்ஸ் அது இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க இமீடியட்லி செய்ய வேண்டியது என்ன, ரொம்ப பதட்டப்படாமல் டிப்ரெஸ் ஆகாமல் அவங்க அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். கரெக்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஆனால் அது வந்து யூஸ்வலி மோஸ்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நம்ம அதுக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக அதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை இந்தியாவில். ஸோ நீங்கள் யூஸ்வலி எங்கள் வெஸ்டர்ன் யூரோப்பியன் ஹாஸ்பிட்டல்ஸை பார்க்குறீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்டே வேறே இருக்கும். இங்கே டாக்டர்ஸே கவுன்சிலிங் பண்ணுவாங்க, டாக்டர்ஸே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பட்
நமக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இம்மீடியட்லி என்னன்னா ஃபஸ்ட் திங் ஒரு மெசேஜ் என்ன பண்ணுவோன்னா பேஷண்ட்க்கு, இந்த நோய் வந்து க்யூரபிள், இது க்யூர் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஆனால் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து டெம்ப்ரரி தான் இருக்கும், யூஸ்வலி ரிகவரி ஆகிடும். ஸோ மெயின்லி என்னென்னா நிறைய பேர் அந்த அந்த கேன்சரோட வேர்ட் தே லிசன் டு இட் அண்ட் தே கெட் ஸ்கேட். டெஸ்ட்டுக்கே போக மாட்டாங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே டிலே பண்ணிவிடுவாங்க. மெயின் மெசேஜ் என்ன பண்ணுவோன்னா, புற்றுநோய் இப்போ வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருந்தாலும் நம்ம க்யூர் பண்ணதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. வெதர் இட் இஸ் ரேடியேஷன், சர்ஜரி, கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, நிறைய இது இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபியர் ஷுட் கோ. ஸோ அந்த கவுன்சிலிங் வந்து மெயின்லி க்யூரபிள், சைடு எஃபெக்ட்ஸ் வில் பி தேர், பட் சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் டெம்ப்ரரி. அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் யூஸ்வலி ரிகவர் ஆகிடும், நார்மல் லைஃப் லீட் பண்ணிக்கலாம். சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். பட் அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 50 to 60% ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டுக்கப்புறம் தே கேன் கோ பேக் டு தேர் ஜாப்ஸ், தே கேன் பி ப்ரொடக்டிவ் இன் சொசைட்டி. அண்ட் ஸோ இந்த மெசேஜ் வந்து டெஃபினெட்லி போகணும். டாக்டர், இப்போது ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பிட்ட பிறகு நார்மல் லைஃப்பில் வாழலாம்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இப்போ அதுக்கு அடுத்து அவங்க ஃபாலோ அப் பண்ண வேண்டியது என்னென்ன இருக்குது, அதுக்கு அடுத்து அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னென்ன? யூஸ்வலி என்னன்னா, நம்ம ப்ராஸ்டேட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டுக்கப்புறம் பேஷண்ட் கேட்பாங்க, க்யூர் ஆயிடுச்சா? ஸோ கேன்சரில் வந்து க்யூர் டெஃபினிஷன் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். இதுக்குன்னு நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு சப்போஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், கேன்சர் எடுத்திருக்கோம், ஸோ ஐ ஷுட் பி க்யூர்ட், ரைட்? பட் க்யூர் கேன்சரில் என்னென்னா, நம்ம வந்து 5 வருஷம் வரைக்கும் அந்த கேன்சர் திருப்பி வரக்கூடாது, அப்போ தான் நம்ம வந்து க்யூர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். யூஸ்வலி என்ன சொல்லுவோம்னா, இந்த ரெகுலர் செக்கப்புக்கு வந்துகிட்டே இருக்கணும். அதாவது பேஷண்ட் கேட்பாங்க, எதுக்கு நான் வந்து எவ்ரி 3 months சொன்னேன். ஸோ சில பேஷண்ட் நார்த் ஈஸ்ட்லேருந்து வராங்க, சில பேர் பெங்கால்லேருந்து வராங்க, பீகார்லேருந்து வராங்க, ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, அவுட் சைட் த கண்ட்ரிலேருந்து வராங்க. இட் இஸ் நாட் பாசிபிள் எவ்ரி 2 months 3 months டு கம். பட் ரெகுலர் ஃபாலோ அப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிசிக்கலி வரலேனாலும் இப்போ வந்து நம்மக்கிட்ட டெலிமெடிசின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேஷண்ட் வந்து அசாமில் இருக்கலாம், ஆனால் நம்ம டிவியில் அந்த கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கனெக்ஷனோட பேஷண்ட் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அப்போலோக்கே ஒரு ஆப் இருக்குது, 24/7 டாக்டர்ஸ் ஆப் இருக்குது. They can just fix up an appointment online and do a video consultation. So the follow-up can be even online. Physical follow-up இருக்கணும்னு இல்லை. ஸோ ஃபாலோஅப்பில் வந்து என்ன டெஸ்ட் பண்ணணும்னா, ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட், PSA டெஸ்ட் பண்ணணும், அந்த டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து நார்மலாக இருந்தால், PSA லெவல்ஸ் நார்மலுக்கு வந்தாச்சுன்னா, அப்போது வெறும் PSA டெஸ்ட் மட்டும் கண்டினியூ பண்ணலாம். 3 years வரைக்கும் எவ்ரி 3 years. 3 years முடிச்சிட்டுக்கப்புறம் எந்த ரிக்கரன்ஸே இல்லைன்னா ஒன்ஸ் இன் 6 months பண்ணிக்கலாம். 5 years முடிஞ்சிருக்குன்னா, எந்த சஸ்பிஷன் இல்லைன்னா, அப்போ யூஸ்வலி வி வில் சே இந்த கேன்சர் திருப்பி வராது, யூ ஆர் கியூர்ட் ஆஃப் த கேன்சர். பட் ப்ராஸ்டேட் கேன்சர் மட்டும் ஒரு பெக்யூலியாரிட்டி என்னன்னா, இட் கேன் கம் பேக் ஈவன் ஆஃப்டர் 10 years, ஈவன் ஆஃப்டர் 15 years. அதனால வி வில் சே இயர்லி ஒன்ஸ் PSA பண்ணிக்கணும் 5 வருஷத்துக்கு அப்புறம். பிகாஸ் தோ ப்ராபபிலிட்டி கம்மியானாலும் இட் இஸ் ஸ்டில் தேர், தி ப்ராபபிலிட்டி இஸ் ஸ்டில் தேர், பட் இட் இஸ் லெஸ் ஆஃப்டர் 5 years. ஸோ யூஸ்வலி இந்த டெஸ்ட் தான் போதும் செக்கப்புக்கு. அதுக்கப்புறம் வி வில் சே நார்மலி ஃபிசிக்கலி ஆக்டிவ் இருக்கணும். எதுக்குன்னா மோஸ்ட்லி இது வந்து ஓல்ட் ஏஜ் கேன்சர் இது. ஸோ அந்த கொஞ்சம் மசில்ஸ் வீக்காக இருக்கும். மசில்ஸ் வீக்காக இருந்தால் அந்த யூரின் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வாக்கிங் பண்ணால் போதும். வாக்கிங் பண்ணாலே இந்த தை மசில்ஸ், பெரினியல் மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். சில எக்ஸசைசஸ் இருக்குது, சீகல் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம், கீகல் எக்ஸசைசஸ், அது காமிக்கும் யூஸ்வலி பேஷண்ட். அந்த எக்ஸசைசஸ் 3 times a week, 4 times a week பண்ணாலும் அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கானா அந்த யூரின் இன்கான்டினன்ஸ் எல்லாம் இருக்காது. நல்ல டயட் சாப்பிடணும், அட்லீஸ்ட் 7 hours தூங்கணும் எவ்ரி டைம். இதுதான் ஃபாலோஅப்பில் யூஸ்வலி மெசேஜ் கொடுப்போம். ஓகே, இப்போது அப்போலோ கேன்சர் ஹாஸ்பிட்டலில் என்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குது இந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கானது? ஸோ மெயின்லி என்னன்னா, ஒரு ஸ்க்ரீனிங் கிளினிக் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணால்
அந்த ஸ்க்ரீனிங் கிளினிக்கில் வந்து இந்த டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம், பிஎஸ்ஏ டெஸ்ட் பண்ணுவோம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவோம். இது பண்ணாலே ஒரு இது என்ன ஸ்க்ரீனிங் வந்து ஏசிம்டமேட்டிக் பீப்புள், பேஷண்ட்க்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கா இல்லையா தெரிஞ்சதுக்கு தான். பிகாஸ் சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கப்புறம் வந்து அது ஸ்க்ரீனிங்னு சொல்ல மாட்டோம். அது வந்து நம்ம ஆக்சுவலி டயக்னோஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் இருக்குது, ஒரு டெடிகேட்டட் ஸ்க்ரீனிங் ப்ராஸ்டேட் கேன்சர் கிளினிக் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த ஒரு பேஷண்ட் யூஸ்வலி வந்து நிறைய பேஷண்ட் வெளியில் டயக்னோஸ் பண்ணிவிட்டு இங்கே ட்ரீட்மெண்ட்க்கு வருவாங்க. ட்ரீட்மெண்ட் வந்த உடனே ஃபஸ்ட் என்னன்னா ஒரு மல்டி டிசிப்ளினரி டியூமர் போர்டுன்னு இருக்கும். அந்த மல்டி டிசிப்ளினரி டியூமர் போர்டில் எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ், ரேடியேஷன், சர்ஜரி, மெடிக்கல் ஆன்காலஜி, ரேடியாலஜி, பெத்தாலஜி, இது எல்லா ஸ்பெஷலிஸ்ட் உட்காந்துட்டு அந்த கேஸ் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வில் பி த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், ரேடியேஷனா சர்ஜரியா, இல்லை சர்ஜரி அண்ட் ரேடியேஷன் ரெண்டுமே தேவை இருக்குமா, இல்லை ரேடியேஷன் சர்ஜரி ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் மூணுமே தேவை இருக்குமா, இதெல்லாம் முதல்லையே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தட் பேஷண்ட் எதுக்குன்னா பேஷண்ட்க்கு இனிஷியலியே தெரிஞ்சுக்கணும் நம்ம வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட், ரைட். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தால் தே வில் பி ரெடி ஃபார் திஸ் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட். அதனாலே ஸோ ஃபஸ்ட் டே வரும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் அந்த மல்டி டிசிப்ளினரி டியூமர் போர்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வி வில் கிவ் தெம் அ பிளான். திஸ் இஸ் த திங். ஸோ ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணுவோன்னா ஆப்ரேஷன் பண்ணக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ரேடியேஷன் பண்ணணுமா இல்லையா. ஒருவேளை இந்த 1, 2, 3 ஃபேக்டர்ஸ் இருந்தால் ரேடியேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லைன்னா தேவை இருக்காது, இல்லைன்னா ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் தேவை இருக்கும். அந்த மாதிரி ஒரு மல்டி டிசிப்ளினரி டியூமர் போர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சர்ஜரி பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் ரேடிக்கல் ப்ராஸ்டெக்டமி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வால்யூம்ஸ் நம்ம இங்கே பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் ரேடியேஷனில் பார்த்தீங்கன்னா ரேடியேஷனில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த டெக்னிக் பார்த்தாலும் நம்ம அப்போலோ கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அவைலபிள் இருக்குது. பிரேக்கி தெரப்பி எடுத்துக்கோங்க, ப்ரோட்டான் கேன்சர் சென்டர் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா சைபர் நைஃப் ட்ரீட்மெண்ட், ரொபாட்டிக் ரேடியோ சர்ஜரி, ஐஎம்ஆர்டி, ஐஜிஆர்டி, எல்லா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னென்ன எங்கே அவைலபிளாக இருக்கோ எல்லாமே இங்கே பாசிபிள். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கியதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.